குட் மார்னிங். இன்றைக்குள்ள ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் ராஜ்மா. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் ஹெல்த் டிப்ஸ் கூட தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ரெட் பீன்ஸ் இல்லைன்னா கிட்னி பீன்ஸ்னு கூட சொல்லலாம். இதில் வந்துட்டு நிறைய ஃபைபர் இருக்குது. ப்ரோட்டீன், மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும், அதாவது மலச்சிக்கலை தடுக்கும், ஜீரண சக்தியை தூண்டுவது, இது எலும்புகளை வலுவாக்கும். அதுவும் இல்லாமல் இது பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். ப்ரோட்டீனுக்காக ஒரு முட்டை, இதில் விட்டமின் B12 கூட இருக்குது. இது மசில் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் சட்னி, இதில் நார் சத்து இருக்குது. இதை அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் கொஞ்சம் ஃபேட்டும் இருக்குது. பீர்க்கங்காய் சட்னி, இந்த பீர்க்கங்காயில் நிறைய ஃபைபர், விட்டமின்ஸ், அப்புறம் அயன், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இதில் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது சாப்பிட்டோம்னா பாடி எப்போதும் கூலாக இருக்கும். பாடியில் இருக்கிற வாட்டர் வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். அப்புறம் இது டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நல்ல வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் ஸ்கின்க்கு வந்துட்டு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். இட்லி, இதில் நம்ம ரைஸும் உளுந்தும் போட்டு பண்ணுறதுனால இதில் ஃபைபர் நிறையா இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ரைஸ்லேருந்து கார்போஹைட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். இப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது பிளட் சுகர் ஜாஸ்தி ஆகும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸ். இந்த பீட்ரூட் ஜூஸில் வந்துட்டு ஒரு பாதி பீட்ரூட், இவ்வளோ பீஸ் இஞ்சி, ஒரு பிஞ்ச் வந்துட்டு உப்பு போட்டு வெந்நீரில் நான் வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு செஞ்ச ஜூஸ் இது. இதில் வந்துட்டு பொட்டாசியம் நிறையா இருக்குது, விட்டமின் C இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இதில் நைட்ரேட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த நைட்ரேட் தான் பிளட் சுகர் லெவல் அப்படியே குறைக்கும். இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும், முக்கியமாக லிவரில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும். அதனால் இது டீடாக்சிஃபைங் ஏஜென்ட்னு கூட சொல்லலாம். இதில் நார்சத்தும் நிறையா இருக்கிறதுனால இது ஜீரணத்துக்கு ரொம்ப உதவும். கூடவே கொஞ்சமாக ஆரஞ்சு. இதில் எல்லாத்துக்கும் தெரியும் இது விட்டமின் C ஜாஸ்தி இருக்குது, நார் சத்தும் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. இதனால் இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும், ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. அப்புறம் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பிளட் சுகர் லெவலையும் கம்மி பண்ணும். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் கூட தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.